வணக்கம் டாலி நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டாலி பிரைம் கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாலி சாஃப்ட்வேர் வந்து டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன்னால நம்ம அதை கீபோர்டை வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். டாலி பிரைம் அப்ளிகேஷன்லேயே நம்ம ஷார்ட்கட் கீயை பார்த்து யூஸ் பண்ணலாம். மேஜராக டாலி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற கீ ஃபங்க்ஷன் கீ, லெட்டர் அண்ட் அதர் கீ காம்பினேஷன். இந்த வீடியோவில் நம்ம டாலி பிரைம் இடன் கீஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி டாலி ERP9 அல்லது அதோட பழைய வெர்ஷன் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் யூஸ் பண்ண பெரும்பாலான ஷார்ட்கட் கீஸ் டாலி பிரைம்லேயும் அதே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து சில மாற்றங்கள் இருக்குது. டாலி பிரைம் இடன் கீஸாக 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கீஸ், இது காமனாக யூஸ் பண்ணுற கீஸ். ரெண்டாவது வர்ற இடன்ஸ் கீஸ் வந்து மாஸ்டர்ஸ் அண்ட் ஓச்சஸில் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கீஸ் தான் ரிப்போர்ட்டில் பயன்படுத்துறது. ஃபஸ்ட்டு நாம் டாலி பிரைம் பேசிக் இடன் கீஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டாலி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி கம்பெனி செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் இருக்கும். கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் மெனு டீட்டெயில்ஸ் இருக்குங்க. மாஸ்டரில் கிரியேட் ஆல்டர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், ட்ரான்சாக்ஷனில் ஓச்சஸ் டே புக், யூட்டிலிட்டியில் பேங்கிங், ரிப்போர்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டாக் சம்மரி, ரேஷியோ அனாலிசிஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஃபைனலாக குவிட். இந்த கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் உள்ள மெனுவை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்ணோம் அவசியம் இல்லைங்க. மவுஸ்க்கு பதிலாக கீபோர்டில் டவுன் ஏரோ கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகலாம். அப் ஏரோ கிளிக் பண்ணோம்னா ப்ரீவியஸ் மெனு அல்லது ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம மாஸ்டர் கிரியேட் ஆப்ஷனில் போவோம். கிரியேட்டில் போகிறதுனா என்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அல்லது சி லெட்டர் கிரியேட்டில் ஹைலைட்டாக இருக்குது, அதனால சிஏ கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியேற எஸ்கே பட்டனை கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பட்டன் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து டேட்டு, இன்னொன்று வந்து கம்பெனி. கரண்ட் டேட்டு சேஞ்ச் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் F2 கிளிக் பண்ணோம்னா டேட்டு சேஞ்சஸ் ஆகும். இப்போ டேட்டு வந்து 1 April 2021 கிளிக் பண்ணி என்டர் பண்ணுறோம். அதே மாதிரி கம்பெனி சேஞ்சஸ் பண்ணோம், F3 கிளிக் பண்ணால் போதும். இந்த 2 பட்டன் பக்கத்தில் ஏரோ கீ இருக்குது. ஏரோ கீ என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா இதுக்குள்ளே மல்டிபிள் கீ காம்பினேஷன் இருக்குது. மல்டிபிள் கீ காம்பினேஷனை யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோலும் ஆல்ட் பட்டன் தான் மேஜராக. அந்த ஏரோ பட்டனை மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணால் நமக்கு ஷார்ட்கட் கீ லிஸ்ட் வரும். அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். F2ல் ஆல்ட் F2 சேஞ்ச் பீரியட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி F3ல் ஆல்ட் F3 கண்ட்ரோல் F3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாவே நமக்கு இங்கே சேஞ்சஸ் தெரியும். F2க்கு பதிலாக ஆல்ட் F2 இருக்குது, டேட்டுக்கு பதிலாக பீரியட் இருக்குது. F3 கம்பெனிக்கு பதிலாக ஆல்ட் F3 செலக்ட் கம்பெனி ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்க 2 ஃபங்க்ஷன் கீழே அண்டர்ஸ்கோர் இருக்குது. அண்டர்ஸ்கோர்னாவே ஆல்ட் பட்டன் தான் யூஸ் பண்ணணும். நாம் இப்போ ஆல்ட் F2 பட்டன் கிளிக் பண்ணோம்னா இங்கே கம்பெனியோட ஃபைனான்சியரை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கீ கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணலாம். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷட் கம்பெனி இருக்குது. F3 டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்தால் கண்ட்ரோல் பட்டனு கீ காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கோ டு ஆப்ஷனுக்கு பதிலாக இங்கே வந்து ஸ்விட்ச் டு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் G ஸ்விட்ச் டுவோட ஷார்ட்கட் கீ. எஸ்கே பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஆல்ட் G என்டர் பண்ணிங்கன்னா கோ டு ஆப்ஷனுக்கு போகும். இந்த கோ டு ஆப்ஷனில் ஆல்ட் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா குரூப்போட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஆல்ட் என்டர் தான் குரூப்பை எக்ஸ்பாண்ட் பண்ணுறதும் இல்லை சிங்க் பண்ணுறதுக்கு உள்ள ஷார்ட்கட் கீ. மறுபடியும் கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனுக்கே வந்துட்டோம். இங்கே வந்து மல்டிபிள் கீ ஆப்ஷன் இருக்குங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாஸ்டர் கீழே டைரெக்டாக சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. அதே ஆப்ஷன் பேக்கில் போகணுன்னா கண்ட்ரோல் அப் ஏரோ பட்டன் கிளிக் பண்ணோம்னா கிரியேட் ஆப்ஷன் போகுது. ஒரு பர்டிகுலர் மெனுக்குள்ளே லாஸ்ட் லைனுக்கும் ஃபஸ்ட் லைனுக்கும் மூவ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் டவுன் பட்டன் டைரெக்டாக பாட்டமில் உள்ள ஃபீல்டுக்கு போகணுன்னா பேஜ் டவுன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பேஜ் அப் பட்டன் கிளிக் பண்ணோம்னா டாப்பில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேனேஜ் கம்பெனி ஷார்ட்கட் கீ ஆல்ட் K ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் வரும். இதை மூவ் பண்ணணுன்னா டவுன் ஏரோ அப் ஏரோ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஷார்ட்கட் கீஸும் டிஸ்பிளே ஆகுது. சேஞ்ச் கம்பெனினா F3, செலக்ட் கம்பெனினா ஆல்ட் F3, ஷட் கம்பெனினா கண்ட்ரோல் F3. இங்கே ரைட் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் மெனுவுக்கு மூவ் பண்ணலாம். இந்த டாப் மெனு பாரை ரைட் ஏரோ அல்லது லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணி ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம். கண்ட்ரோல் ரைட் ஏரோ யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் மெனுவிலேருந்து லாஸ்ட் மெனுக்கு மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரணும்னா கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ ஃபஸ்ட் மெனுவுக்கு வந்துடலாம்.
நெக்ஸ்ட் அந்த மெனு லிஸ்ட்டில் மூவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் டவுன் வேறு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு ஹெட்டில் லாஸ்ட் ஃபீல்டுக்கு ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஆப்போசிட் டைரக்ஷன் நேவிகேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் அப் ஏரை கிளிக் பண்ணி ஈஸியாக மூவ் பண்ணலாம். இந்த டேட்டா மெனு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட் ஆப்ஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு ரைட் ஏரோ இருக்குது. ஸ்ப்ளிட்லேயும் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ரைட் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் பார்க்கலாம். இதுலேருந்து வெளியேற எஸ்கே பட்டன் கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்ம கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் இருக்கோம். இங்கே வந்து டேலியோட பில்டு ரிலீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் பி ப்ரெஸ் பண்ணால் கால்குலேட்டர் பேனலில் டேலியோட ரிலீஸ் பில்டு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதே மாதிரி கஸ்டமைசேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீன்லேருந்து கண்ட்ரோல் ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணோம்னா கஸ்டமைசேஷன் லோடர் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். கம்பெனி டேட்டாவில் எதுவும் இஷ்யூ இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணி கம்பெனி டேட்டாவை ரிப்பேர் பண்ணலாம். கம்பெனி ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ண F11 பட்டன் கிளிக் பண்ணுவோம். நம்ம எனேபிள் பண்ண ஃபீச்சர்ஸை சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சேவ் ஆயிடும். டேலி அப்ளிகேஷனில் கால்குலேட்டர் பட்டனை யூஸ் பண்ணால் கண்ட்ரோல் என் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் பேனலை க்ளோஸ் பண்ண கண்ட்ரோல் என் பட்டன் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். டேலி அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண 4 ஆப்ஷன் இருக்குங்க. ஆல்ட் F4 ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும். கீபோர்டில் Q பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மலாக எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். குவிட் எஸ்ஆர் நோ ஆப்ஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா குவிட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் Q பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா டைரெக்டாக டேலி அப்ளிகேஷன் குவிட் ஆயிரும். ஃபைனலாக டேலி ஃப்ரைமோட பேசிக் ஹிடன் கீஸ் உங்கள் குயிக் ரெஃபரன்ஸ்க்காக. Tally Prime Master and Transaction Hidden Keys, Tally Prime Report Hidden Keys நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.